பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பான துணை பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கேட்டதான ஒரு கேள்வியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். எலியா ஜனங்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து கேட்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த வசனத்தினுடைய பின்னணியும் நம்ம எல்லோருக்குமே நன்றாய் தெரிந்த ஒரு வசனமாக இது இருக்குது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை வணங்க வேண்டியதான, ஆராதிக்க வேண்டியதான இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிளவுபட்டிருந்தது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இது வடக்கு ராஜ்யத்திலே இஸ்ரவேலிலே நடக்குது. அந்த ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், அன்பார்ந்த பிள்ளைகளே, பாகால் என்கிறதான அந்நிய தேவனை சேவித்துக் கொண்டிருந்தார்கள். அது நிமித்தமாக அந்த நாட்களிலே 3.5 வருஷம் கர்த்தர் மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது சிலர் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை அறியாதவர்கள் கேள்வி கேட்பாங்க, கடவுள் 3.5 வருஷம் மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டாரே, விளைச்சல் இல்லையே, பச்சிலும் குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் வயதானவர்கள் மட்டும் 3.5 வருஷம் சாப்பாடு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் எதற்காக அதை அனுமதித்தார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்த தவறான சில கருத்துக்களை பதிவிடுவது உண்டு, பிரியமானவர்கள். ஆனால் எதற்காக கர்த்தர் எலியாவின் நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பாகால் என்கிறதான தேவன் சீதோனியருடையதான் தேவனாய் இருக்கிறான். இவனை அவர்கள் மழையின் கடவுளாகவும் விவசாயத்தின் கடவுளாகவும் வணங்கினார்கள். அதாவது இவர் நினைச்சா மழை பெய்ய பண்ணுவார், அந்த மழை வந்தால் விளைச்சல் வரும். அதனால சீதோனியர்கள் இவரை மழையின் கடவுளாக, விவசாயத்தின் கடவுளாக வணங்கினார்கள். அன்பார்ந்த பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களும் அதை பார்த்து கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு அவர்களும் இந்த பாகாலை பணிந்து கொள்ளுகிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் ஆகாப் ராஜாவும் அவருடைய மனைவி ஆகிய எசபேலும். அன்பார்ந்த, இது நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் வருகிறது. நீங்க பாகால் கிட்ட தானே மழையை கேட்குறீங்க, அப்போ பாகாலே வந்துட்டு உங்களுக்கு மழையை கொடுக்கட்டும் என்று சொல்லி கர்த்தர் அப்படியே விட்டு விட்டார். கொஞ்ச நேரம் அங்கே போய் வந்துட்டு பாகால் கிட்ட வந்துட்டு வேண்டுவது, பதில் இல்லைன்னு சொன்னால் திருப்பி வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு கர்த்தர்கிட்ட வேண்டுவது, இப்படி அவர்களுடைய வாழ்க்கை 2 நினைவுகளாலே அவர்கள் வாழ்க்கை முன்னேறி போய் கொண்டிருந்தது. அது நிமித்தமாக அவருடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு கட்டத்திலே எலியாவை அனுப்பி ஜனங்களிடத்தில் கேட்கிறார், கர்மேல் பர்வதத்தில், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? கர்த்தர் மழையை கொடுக்க விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் தடை என்ன, எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தடை இருக்கிறது. அவர்கள் வாழ்க்கையில் 2 நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், 2 படகுகளில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், 2 நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எலியா மூலமாக சொல்லுகிறார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பணிந்து கொள்ளுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அக்கினியினால உத்தரவு கொடுக்கிற தெய்வமே உண்மையான தெய்வம் என்று சொல்லி எலியா சொல்லி வானத்தின் அக்கினி இறக்கி கர்த்தரே தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் அப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறார்கள். தங்கள் தவறை அவர்கள் சரி செய்து கொண்ட பொழுது, இனி நாங்கள் கர்த்தரை மட்டுமே நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்லி தன்னுடைய தவறை சரி செய்து கொண்ட பொழுது ஆசீர்வாதத்தின் மழையை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை நாம் உலகத்துக்கும் கர்த்தருக்கும், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நடுவில் நாம் இருக்கிறோமா? ஒரு கால் உலகத்திலேயும் ஒரு கால் கர்த்தருக்குள்ளேயும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோமாக. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடை வேறு எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. நம்முடைய மதியினம் தான், நம்முடைய வாழ்க்கை தான். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோமாக, கர்த்தரை மட்டுமே நாம் பின்பற்றுவோமாக. ஜெபிப்போமா?
இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் இறைந்த நினைவுகளில் ஆண்டவர் நடக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஒரே நினைவில் ஆண்டவரே, ஆண்டவரே நீர் மட்டுமே ஆண்டவரே என்ற ஆண்டவரே உம்மீது மட்டும் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் நாங்கள் முன்னேற கர்த்தருக்கு கிருபை தாரும். இந்த ஆண்டவரே அப்பா கிருபை ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.